ஜாதினா என்னது? குடும்பம். குடும்பத்தை மறுத்து திருமணம் செய்கிறவர்கள், அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்கள் ஜாதியை பயன்படுத்தலாமா? அதை இந்த சங்க தலைவர்கள் ஆதரிக்கலாமா? அதை எதிர்ப்பு சங்க தலைவர்களே ஆதரிக்கிறாங்களே. ஜாதி மறுப்பு திருமணம், குடும்ப மறுப்பு திருமணம். இப்போ ஒரு பையன் திருமணம் செய்ய, கலப்பு திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டான்னா வீட்டில் தெரிவிக்கிறான், நான் வந்து இன்னொரு ஜாதி பிள்ளை. அப்போ வீட்டில் அம்மா அப்பா எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும்போது நீ போடா, எனக்கு சொத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீனே வேண்டாம், அப்பனும் வேண்டாம், அம்மையும் வேண்டான்னு தான் அவன் இன்னொரு பிள்ளையை திருமணம் செய்கிறான். இது தாராவியில் நிறைய நடந்திருக்குது. அதுக்கு தசுமார் சங்கத்தில் வச்சே கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ சங்க தலைவர்களை வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. ஜாதி மறுப்பு திருமணம், குடும்ப மறுப்பு திருமணம், குடும்பத்தை மறுத்து திருமணம் செஞ்சவங்கள குடும்பத்தில் சேர்க்கலாமா? ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்கள ஜாதி சங்கத்தில் சேர்க்கலாமா? சங்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஜாதியை காப்பதற்காக உருவாக்கப்பட்டது, ஜாதியை ஒழிக்கிறதுக்காக இல்லை. கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஜாதியை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திருமணத்தை செஞ்சுட்டு ஜாதியை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. கேவலமாக இல்லை இது? சங்கத்தில் ஒரு குடும்ப விழா கொண்டாடினாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் முக்கியமாக முன்னணி நடத்தினது யார்? சிந்திச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அந்த குடும்ப கூட்டத்துக்கு வந்திருந்தவங்க அதை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? செயலாளரோ பொருளாளரோ தெரியல, அவர் மகள் கரப்பிடித்தனம் பண்ணியிருக்கிறான். அவங்க தான் நின்று ஸ்டேஜில் நின்று முன்னே நடத்துகிறாங்க. இது கேவலமாக இல்லையா? அவங்க திருமணம் செஞ்சவங்களும் அவங்கள திருமணம் செஞ்சவங்களும் சேர்ந்து நிற்கிறாங்க ஸ்டேஜில். இதுதான் நாடகசங்கமா? இவங்களை பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து நாடார் குடும்பத்தோடு போயிருக்கும்போது அந்த பிள்ளைகள் பார்க்கும், இது யார், இது இன்னார் மகா, இது யார், அவருடைய வைஃப், கணவர் யார், கர்நாடகாரன். அப்போ நம்மளும் கலப்பு திருமணம் பண்ணலாம், அது தப்பு இல்லை. எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலையே, அது தடுக்கலையே. இந்த கலப்பு திருமணத்துக்கு ஆதரித்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்களே, அப்போ நம்மளும் பண்ணலான்னு தானே நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம்? இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? கலப்பு திருமணம் செஞ்சுருக்கவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது சங்கத்தில். கலப்பு திருமணம் செஞ்சுருக்கவங்களே பதவி கொடுத்துட்டு அவங்களே தலையில் தூக்கி வச்சு ஆடுனா எப்படிங்க இதை தடுக்க முடியும்? தடுக்க முடியுமா? ஒரு விபச்சாரியை கூட்டி கொண்டு வீட்டில் வச்சு சோறு போட்டால் வீட்டில் இருக்க பிள்ளைகள் பொண்டாட்டிலாம் என்ன நினைப்பாங்க? அந்த விபச்சாரம் செய்கிற தொழில் சரியான தொழில் தான், அதனால தான் நம்ம அப்பா வீட்டில் கூட்டி வச்சு சோறு கொடுக்காரு நினைக்கும்ல. நம்ம அப்படி செய்கிறோமா? செய்ய மாட்டோம். விபச்சாரியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டோம். அதே மாதிரி கலப்பு திருமணம் பண்ணவங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. அவங்களையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா இப்படிலாம் தடுக்கலாம், இப்படிலாம் நடக்காமல் தடுக்கலாம். தசுமார் சங்கத்தில் தடுக்கிறாங்களா? இல்லை. தசுமார் சங்கத்தில் 2 பேர் கலப்பு பண்ணவங்க பதவியில் இருக்கிறாங்க, மும்பை நல சங்கத்தில் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் எத்தனை சங்கம் இருக்குது? அத்தனை சங்கத்தை சேர்ந்தவங்களும் அந்தந்த சங்கத்துக்கு ஏதாவது மனு கொடுக்குறீங்களா? எங்கேயாவது கலப்பு நடந்தாலும் அந்த சங்கத்துக்கு தெரிவிக்கணும், எப்பா நீங்கள் கலப்பு பண்ணியிருக்கீங்க, இது சரியில்லை அப்படின்னு யாராவது சுட்டி காமிச்சிருக்கீங்களா? சுட்டி காமிக்க கூட திராணி இல்லை. அப்புறம் எப்படி இதை தடுக்க முடியும்? முதல்ல தலைவர்கள் தப்பு செய்யாமல் இருந்தால் தானே சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க.